கைஸ், இன்னைக்கு நாம இந்த சூனியக்கார கொரியன் டிராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோயினை சாபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக மந்திரவாதி போட்டிருந்த கட்டெல்லாம் அவுந்துருச்சு. எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயின் அந்த கட்டை தாண்டினதுதான். அவளோட சாபமும் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அப்படி இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் ஹீரோ கூட இருந்தால, அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆச்சுன்னு காட்டல. இப்ப அதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினை ஒரு இடத்துல முக்காடு போட்டு உட்கார வச்சிருப்பானா, மழை பெஞ்ச உடனே முக்காடை போட்டிருப்பான் போல. அவளும் அப்படியே அவன் கையிலே மயங்கி விழுந்திருப்பா அண்ணன் நினைச்சிட்டு. அதே நேரம் அங்க மந்திரவாதியோட பையன் யோனும் வந்துருவான். ஹீரோ வேற லேடிஸ் ட்ரெஸ் போட்டிருப்பானா, அவன் ஒரு மாதிரி தான் பாக்குறான். ஹீரோ பேச இவன் கண்டுக்கவே இல்லை. இவளை என்கிட்ட விட்டுட்டல, நான் பாத்துக்கிறேன். ஆமா, உனக்கு இவளை எப்படி தெரியும் என்னையாதுன்னு விசாரிக்கிறான். ஆனா ஹீரோ எனக்கு இவளை தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தான் யோன் ஹீரோயினை தூக்கிட்டு போயிருப்பான். ஹீரோவும் இவன் எப்படி அவளுக்கு அண்ணனா இருக்க முடியும், ரொம்ப கராரான ஆளா இருக்கானேன்னு ரோட்ல பேசிட்டே வரும்போது அவனோட அம்மாவை பாக்குறான். அவங்க அம்மாவே எங்கேயும் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்கள 2 பேர் சேர்ந்து கடத்திட்டு போறாங்க. இவனும் பதறி போய் பின்னாடியே ஓடுறான். அவனே யாரோ ஒருத்தங்க தலையில அடிச்சு சுத்திட்டு போறாங்க. இப்ப அப்படி ஹீரோயினோட இடத்துல பார்த்தா அந்த மந்திர கட்டெல்லாம் தீயில கருகுது. நேத்து நடந்துச்சுல அதுதான் காட்டுறாங்க. அப்படியே அந்த கருப்பு ரூமும் உள்ள வந்துருச்சா, ஹீரோயின் மேலையும் பூந்துருச்சா. ஹீரோயின் வலி தாங்க முடியாம அலறா. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல முன்னாடி நடக்கிறதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தெரியும்ல, அந்த பொண்ணுக்கு ஆச்சு பயங்கர உடம்பு வலி, கை நகம்லாம் பிஞ்சிட்டு வர்றது, காத்துல பறக்கிறது. அதே மாதிரிதான் ஹீரோயினுக்கும் நடக்குது. அவ முடியெல்லாம் வெள்ளையாயிருச்சு. அந்த மந்திரக்கட்டுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் சேஃபா இருப்பா போல. அங்க இளவரசருக்கும் இதே மாதிரி ஆச்சு இல்ல. இந்த மந்திரக்கட்டு உடஞ்சதுனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. மந்திரவாதியும் ஹீரோயினை தேட அவ வீட்டுக்கு வர, அவளை பார்த்த உடனே தூக்கி என்னமா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. அவளால பேச மட்டும்தான் முடியுது, எந்திக்கவே முடியல. அவர் மடியில தூக்கி போட்டுட்டு பதறாரு. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கேக்குறா. அவருக்குலாம் தாங்கவே முடியல. அப்படியே அவளை தோல்ல சாய்ச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் இளவரசரை பார்த்தா அங்க ராஜமாதாவும் ராணி பக்கத்துல உட்காந்துட்டு அந்த சூனியக்காரிக்கிட்ட என்னதான் நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்ல, ராணி அந்த சூனியக்காரி சட்டையை பிடிச்சி என் பையனை காப்பாத்து, என் பையனை திருப்பி கொடு அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே அழுது சோகத்திலே மயங்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கடத்தினாங்கல்ல, அவன் காட்டுல ஒரு இடத்துல படுத்து கிடக்கான். அப்பதான் கண்ணை முழிக்கிறான். பார்த்தா அவன் அம்மாவை ஒரு துணியில சுத்தி வச்சிருக்காங்க. அடியாட்களையும் இவனை கிட்ட போக விட மாட்டாங்க. யாரா கடத்தினதுன்னு பார்த்தா யாரா இருக்கும், இவங்களோட ஓனர் தான். அந்த லேடி வந்து உனக்கு உன்னோட இடம் தெரியல, நீ எந்த இடத்துல இருக்கணுன்றதை இன்னைக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அடியாளுங்க கிட்ட சிக்னல் கொடுக்க அடியாளுங்க 3 பேரு கட்டையை வச்சு அந்த துணியை அடின்னு அடிக்கிறாங்க. அந்த துணிக்குள்ள தான் ஹீரோவோட அம்மாவை சுத்தி வச்சிருக்காங்க. அப்படியே அந்த வெள்ளை துணியில அப்படியே ரத்தம்லாம் பரவுது. செம்மையா போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இவனும் அம்மா அம்மான்னு கதறிக்கிட்டு இருக்கான். அந்த லேடிலாம் அப்படி திமிரா நிக்குது. இவன் கெஞ்சுறான், என் அம்மாவை விட்டுருங்க, என் அம்மாவை விட்டுருங்க, நான் என்ன வேணாலும் பண்றேன்னு. அதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டு, ஆமா உன் அம்மாவோட அடிமை பத்திரத்தை எப்படியாவது வாங்கிடலான்னு நீ முயற்சி பண்ணிட்டு இருக்கியாமே, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா முன்னேறலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு சிலரால ஒரு சில விஷயத்துல இருந்து தப்பிக்க முடியாது. என்னன்னு தெரியுமா, பெத்தவங்க அவங்க குழந்தைங்களுக்காக அவ்வளோ பண்ணுவாங்க. என்னதான் பண்ணாலும் அவங்க அப்படியே தான் வாழ்வாங்க, அவங்களோட குழந்தைங்களும் அப்படியே தான் வருவாங்க. நீ இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது, உன்னோட இந்த வாழ்க்கைக்கு காரணமும் அம்மா தான். ஒழுங்கு மரியாதையா செத்த போன மாதிரி வாழ்ந்துட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஞ்சி போறாங்க. இவன் வேகமா அவன் அம்மாவை போய் பார்க்கறான். அந்த துணியை எடுத்துட்டு பார்த்தா உள்ள அவங்க அம்மா இல்ல, ஒரு செத்த பண்ணி தான் கிடக்குது. அப்புறம் அந்த லேடி திரும்பி பார்த்துட்டு, நான் சொல்ற பேச்ச கேட்ட அப்படின்னா தப்பிச்ச, இல்லைனா அடுத்த தடவை இந்த இடத்துல பண்ணி இருக்காது, நிஜமாவே உங்க அம்மா இருப்பா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. ஹீரோவும் வேகமா அவன் அம்மாவை தேடி வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா துணிக்காய போட்டுட்டு இருக்காங்க. அவங்களாம் அடிமைங்க தானே, அவங்க எல்லா வேலையுமே பார்க்கணும். ஏற்கனவே அவங்கள சாக்கில் சுற்றி அடித்தாங்கல்ல, அந்த காயெல்லாம் கையில் மூஞ்சிலெல்லாம் இருக்குது. இவன் அப்படியே மெதுவாக வந்தவன் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக துணியை காய போட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா முகத்தில் கையில் உள்ள காயத்தெல்லாம் பார்க்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு, அம்மா நம்ம இங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு கேட்குறான். அப்படி இன்னொரு பக்கம் யோனை பார்த்தா அவன் மயங்கினான்ல, இன்னுமே மயக்கத்துலேருந்து எந்திக்கல. அவன் முகத்தில் உள்ள நரம்பெல்லாம் அப்படி பச்சையாக தெரியுது. அவங்க அம்மா மருந்து கொஞ்சோல கொடுத்தாங்க, அது கூட அவன் உடம்புக்குள்ள போக மாட்டுக்கு, அப்படியே ரத்தம் வந்து எடுக்கிறான். அவங்களுக்குலாம் பதட்டம் தாங்கல. உன்னால ஒரு ஸ்பூன் மருந்தை கூட சாப்பிட முடியலையடான்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்ப அவன் அப்படியே லைட்டா கண்ணை முழிக்கிறான். பார்த்தா அவங்க அம்மா பின்னாடி ஒரு பேய் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. எட்டப்போன்னு பயந்து நடுங்கி அழுகுறான். இன்னொரு பக்கம் அப்படி ஹீரோயினை பார்த்தா அவ இப்பதான் மயக்கத்துல இருந்து தெளிகிறா. அவ முடியெல்லாம் பார்த்தா அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் அவ பக்கத்துல இருந்த கண்ணாடியை எடுக்கலான்னு போனா அந்த கண்ணாடி டபால்னு தள்ளி போய் விழுந்துருச்சு. அப்புறம் அவ காதுல ஒரு பூதம் கத்துற மாதிரியே கேக்குது. ஆனா அலறா, சுத்தி உள்ள பொருளெல்லாம் கீழே விழுது. இவளுக்குமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பொண்ணு வந்துச்சுல, அந்த பொண்ணுக்கு கூட கொஞ்சம் பவர் இருந்துச்சு. அவ ஆணு கத்தும்போது கூட 4-5 பேர் தூர போய் விழுந்தாங்களே,
ஆக்சுவலா அந்த லேடி தானே இவளோட அம்மா, அதனால இவளுக்கும் கொஞ்சம் அந்த பவர் இருக்கும் போல. மந்திரவாதி கூட ஒரு 4-5 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தங்களை காவலுக்கு வச்சுட்டு தான் போயிருந்திருக்காங்க. உடனே அவர் உள்ள வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பாக்குறதுக்குள்ளே ஹீரோயின் மயங்கி விழுந்துட்டா. இப்போ மந்திரவாதி கூட 2-3 பேர் இருக்காங்கல்ல, அவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவளோட சக்தியை வெளிப்படுத்தினால, அதனால அவள் மயங்கிருக்கா. அவள் அதனால ரொம்ப வீக்காம ஆகுறா. அந்த மந்திரக்கட்டு வேற உடஞ்சிருச்சு. இப்போ இவ வீக்கா இருக்கிறனால இவளை அந்த கோயிலுக்கும் கூட்டிட்டு போக முடியாது. அது மட்டும் இல்லாம நம்ம கூட்டிட்டு போகும்போது அந்த சூரியகாரி பார்த்துட்டானா போச்சு, எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் மயக்கத்துல இருந்து எழுந்துட்டா. அவ கூடவே ஒருத்தர் இருந்தார்ல, இவர் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த சீரீஸ்ல கடைசி வரைக்குமே வருவாரு. அவரும் ஹீரோயின் கிட்ட போய் நம்ம அந்த கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிரும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா இப்ப என்ன வெறுத்திருப்பார்ல, நான் அவர் சொன்ன பேச்சு கேட்காம இருந்ததுனால தான் இப்படிலாம் நடந்துருச்சு, அதனால அப்பாவுக்கு என்ன இப்ப பிடிக்காம போயிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவரும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அப்பெல்லாம் நினைக்காத, அவருக்கு ஒரே ஒரு வருத்தம், அவர் பையனுக்கு அப்படி ஆனதுதான் அப்படின்னு சொல்ல, யோனுக்கு என்னாச்சுன்னு அவளும் பதற. அவ அப்புறம் அவனை பார்க்கணும்னு சொல்லியிருப்பா போல. வேற வழி இல்லாம அவரும் மந்திரவாதியோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க மந்திரவாதியோட ஒய்ஃபு ஏதோ பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேயெல்லாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி குரூப்லாம் அங்கே வந்து நிற்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பேய் அங்கே நிற்கிறது தெரியுது. அதை பார்த்து டபக்குன்னு மயங்கி விழுந்துருச்சு. இதெல்லாமே ஹீரோயினும் கூட இருந்தவரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவரும் நம்ம போயிடலாம், மந்திரவாதி ஐயாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாரு. ஆனால் அவள் கேட்க மாட்டா. யோனோட மூஞ்ச ஒரே ஒரு தடையாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி பார்த்துடலாம், இந்த மந்திரக்கட்டுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கும், அதுக்குள்ள நீ பார்த்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. அங்க யோனை பார்த்தா ரொம்ப பரிதாபமான நிலையில படுத்திருக்கான். இவளும் ரொம்ப வருத்தமா போய் கையை பிடிக்க அவன் அப்படியே கண்ணை முழிக்கிறான். இவ வேற தலைமுடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சா, ஒரு மாதிரி இருக்காளா. ஏற்கனவே பேயை பார்த்து வேற பயந்துருப்பானா. இவளை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. எட்டப்போ என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி பயத்துல நடுங்கி ஒரு ஓரமா சோகத்துல போய் சாஞ்சிட்டு இருக்கான். ரொம்ப கதறி அழுகுறான். எனக்கு வாழணும்னு ஆசை அப்படிலாம். இதெல்லாம் அவ பார்க்க அவளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி பொலன்னு கண்ணீர் ஊத்துது. கூட வந்தவரும் கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா கரெக்டா நேரம் மந்திரவாதியோட ஒய்ஃப் அங்க வந்துடுறாங்க. அவங்க ஹீரோயினை பார்த்து எல்லாம் உன்னாலதான் நடந்துட்டு இருக்கு, உன்னோட சாபத்தால தான் என் பையன் இப்படி இருக்கான், இதுக்காக தான் உன்னை நான் பொண்ணாவே ஏத்துக்கல, நீ பிறந்திருக்கவே கூடாது, இந்த உலகத்துக்கே வந்திருக்க கூட, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு அவள் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் அவள் கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு என் பையன் இருந்து தள்ளி போயிரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. இப்போ ஆக்சுவலா யோனுக்கு ஏன் இப்படி ஆயிருக்கு அப்படின்னா, அந்த மந்திரக்கட்டு உடஞ்சதுனால ஹீரோயினோட சாபம் ஆக்டிவேட் ஆயிடுச்சா. ஹீரோயினோட சாபம் என்ன, அவளை விரும்புறவங்களும் அவ விரும்புறவங்களுக்கும் ஏதாவது ஆயிரும் அதானே. ஆனா யோனுக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னா, யோனுக்கு வந்து இவ தங்கச்சி இல்லைன்னு தெரிஞ்சிருக்குல்ல, அதனால ஹீரோயினுக்கு யோன் மேல கொஞ்சம் காதல் வந்திருக்கு. அதே நேரம் அங்க மந்திரவாதி வந்துடுறாரு. யோனை கூட்டிட்டு போங்கன்னு மற்றவங்க கிட்ட சொல்ல, யோன் கூட ஒருத்தர் இருந்துட்டே இருக்கார்ல, அவர் பேரவே நமக்கு சொல்லவே மாட்டாங்க. அவங்க வந்து டோயஸ் டெம்பிள்ல பணிபுரியறவங்க தானே, டோயஸ்ன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. நம்ம அவரை மந்திரவாதியோட அசிஸ்டன்ட்ன்றதுனால அசிஸ்டன்ட்னு கூப்பிட்டுக்கலாம். அசிஸ்டண்ட்டும் ஹீரோயினை கூட்டிட்டு போவ, அவ அந்த கோயிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்குறா. ஒரு கோயிலுக்கு போனால் எல்லாம் சரியாயின்னு சொன்னதுனால கேட்குறா. நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை அந்த கோயிலுக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொல்றா. அங்க மந்திரவாதி கூட 4 பேர் இருக்காங்களா, அவங்கலாம் இதுக்கு மேல நம்ம டிலே பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்க. அப்போ ஒரு பணியாள் வந்து உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல, மந்திரவாதியும் நீங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போங்க, நான் அந்த புக் இருக்குல்ல அதை எடுத்துட்டு பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. யார் இவரை பார்க்க வந்திருக்கான்னு பார்த்தா சூரியகாரி வந்திருக்கு. எல்லாமே ஏன் தப்பு தான், நான் உங்களை நம்பியிருக்க கூடாது. 17 வருஷத்துக்கு முன்னாடி இளவரசியை கொண்டுட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன இருந்தாலும் நீங்களாச்சே, எப்படி கொண்டிருப்பீங்க, அந்த இளவரசி எங்க, பரிதாபத்தால அவளை கொல்லாம விட்டுட்டீங்க தானே. சரி அது பரவாயில்ல, இப்ப அவளை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அவர் ஆனா உண்மையை சொல்லல, இளவரசி தான் அந்த தீக்குள்ள எரிஞ்சு சாம்பலாயிட்டாளே அப்படின்னு சொல்ல, இந்த சூனியக்காரியும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஒரு ரூம்ல அதுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அதுதான் பேய் பிடிச்ச மாதிரி இருக்கானே யோனு. அந்த ரூம் பக்கத்துல போய் அப்படி நின்று நைஸா காதை வச்சு கேட்டுட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மந்திரவாதி பின்னாடியே வந்துடுறாரு. அப்புறம் சரின்ட்டு அதுவும் கிளம்ப போக, அப்புறம் நின்று மந்திரவாதியை ரொம்ப மரியாதையா தான் பேசுது. முன்னாடியே இவங்களுக்கு பழக்கம் இருக்கும் போல. நீங்க அன்னைக்கு இளவரசியை கொல்லாம விட்டது ராஜமாதாவை ரொம்ப கோவப்படுத்தும், அது மட்டும் இல்லாம நீங்க இளவரசரோட உயிரையும் சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. இப்ப இளவரசியோட சாபம் யாருக்காவது போயிருந்ததுன்னா அவங்க 14வது நாள்ல ரொம்ப நோய்வாயப்பட்டு கஷ்டப்பட்டு இறந்து போவாங்க அப்படின்னு சொல்றா.
இது வேற மந்திரவாதியோட ஒய்ஃபும் கேட்டுருச்சு. அவங்க யோன் கூட தான் இருந்திருப்பாங்க. ரூமுக்கு வெளியில நின்று பேசினதுலாம் அவங்களுக்கு கேட்டுருச்சு. இந்த சூனியக்காரி வெளியில வர மந்திரவாதியோட ஒய்ஃபும் பின்னாடியே வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தா அவன் நைட் நேரத்துல தெருவில் எங்கேயோ போயிட்டு இருக்கான். யாரையோ பாக்குறதுக்காக தான் போறான். ஒரு வீட்டு கதவை தட்டி, நீங்க மிங் நகரத்துக்கு போறதுக்காக ஹெல்ப் பண்ணுவீங்களாமே, எனக்கு டிக்கெட் வேணும், என் குடும்பத்தை அங்கே கூட்டிட்டு போகணும்னு சொன்னா ஒரு பெரியவர் தான் அங்க இருந்திருப்பாரு. நீ தப்பான இடத்துக்கு வந்துட்டு தம்பி, நாங்க அந்த மாதிரிலாம் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைக்க போக அவன் டக்குன்னு கதவை பிடிச்சிட்டு அவன் குடும்ப பேர்னு ஒன்று இருக்கும்ல, அந்த குடும்ப பேரை சொன்னோடனே இன்னும் 2 மணி நேரத்துல அந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற என்னோட வீட்டுக்கு வந்துரு, 200 நாணயங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அங்க ஹீரோவோட அம்மாவை பார்த்தா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லதான், என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயமா தானே இருக்கும். ஹீரோவும் அவன் துணியெல்லாம் எடுத்துட்டு அவங்க ரூமுக்கு வர, நம்ம இங்க இருந்து போறது ரொம்ப ஆபத்துப்பா, அவங்க மட்டும் பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், உன்னையும் சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவன் கேட்காம அவங்க துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். நான் இங்க வாழ்ந்த நாள்ல நான் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன், தெரிஞ்சும் வேணும்னே நான் தோத்துருக்கேன், ஆனா நான் இனிமே இப்படி வாழ போறதில்ல அப்படின்னு சொல்ல இந்த வார்த்தையை கேட்டோடனே ஹீரோவோட அம்மாவும் சரி பையனுக்காக இதை பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க போல. இப்ப 2 பேரும் யாருக்கும் தெரியாம நைஸா அங்க இருந்து கிளம்ப, ஆனா ஒருத்தன் கண்ணில் பட்டுடுறாங்க. அப்படியே ஹீரோவோட அண்ணனை பார்த்தா அவன் இப்பவும் குடிச்சிட்டு பொண்ணுங்க கூட தான் குத்தடிச்சிட்டு இருக்கான். அவன்கிட்ட மோதிரம் வைக்கிற ஒரு ஆள் வந்து மோதிரம் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். அதுல அவனுக்கு ஒரு மோதிரம் பிடிச்சிருக்கு போல, அதை கையில வச்சிட்டு இருக்க ஹீரோவையும் ஹீரோவோட அம்மாவையும் ஒரு ஆள் பார்த்தானே, அவன் நேரா ஹீரோவோட அண்ணன் காதுல வந்து இதை ஓதி விட்டுறான். இப்ப ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் ஒரு வழியா அந்த பெரியவர் சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க ஏற்கனவே நிறைய குடும்பங்கள் இருக்கு. நிறைய பேர் இந்த நாட்டுல இருந்து தப்பிச்சு மிங் நகரத்துக்கு போறதுக்காக அங்க உட்காந்துருக்காங்க. ஹீரோவும் அவங்க அம்மாவை அங்க உட்கார வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்க உட்காருங்கம்மா, நான் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா அங்க இருந்து போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொன்னது அவன் கஷ்டப்படுறதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துடுறாங்க. ஹீரோவும் அந்த பெரியவர்கிட்ட போய் காசை கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டான். ஆனால் அந்த பெரியவர் அவன்கிட்ட நான் ஒரு ஆளுக்கு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பேன், அது ஏன்னு தெரியுமா, ஒன்று இங்கே வந்தவங்க மிங் நாட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா போகிற வழியில் அந்த கடலை தாண்ட முடியாமல் மீனுக்கு இரையாயிருவாங்க, இல்லை அப்படின்னா அடிமைகளை வேட்டையாடுறவங்க கிட்ட மாட்டிப்பாங்க, அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா ரொம்ப கஷ்டப்பட்டு சாகணும், நீ கடைசியா ஒரு தடவை முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் மனசு மாறல, அவன் போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அப்படியே அந்த மந்திரவாதியை பார்த்தா குகையில ஒரு புக்கு கிடைச்சிருக்கும்ல, அதை எடுத்துட்டு வந்திருப்பாரு. அதை அப்படி விரிச்சு பாக்குறாரு. பார்த்துட்டு கடைசி ஒரு பக்கத்தை மட்டும் கிழிச்சு அப்படியே பெட்டியில வச்சு பத்திரமா மூடிடுறாரு. இவரோட ஒய்ஃப் வந்து ஹீரோயினை பார்க்க போறீங்களான்னு கேட்க, இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, போகாதீங்க, போனாலும் ஒன்றும் யூஸ் இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த சூனியக்காரிக்கிட்ட ஹீரோயின் இருக்கிற இடத்த சொல்லிட்டாங்க போல. அங்க சூனியக்காரி காட்டுக்குள்ள 10-20 அடியாளுங்களோட போய்கிட்டு இருக்கு. இடையில இருக்கிற மந்திரக்கட்டெல்லாம் பாக்குது. மந்திரவாதியோட ஒய்ஃபுக்கு அவங்க பையனை காப்பாத்தினா போதும், அவங்க பையன் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ஹீரோயின் தானே. அது மட்டும் இல்லாம சூனியக்காரி சொல்லியிருக்கும் போல ஹீரோயின் இறந்தாதான் இந்த சாபம்லாம் போகும் அப்படின்னு, அதனாலதான் சொல்லியிருக்காங்க. அவரும் கத்துறாரு, நான் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இவங்க மந்திரவாதியை போக கூட விட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவளும் மந்திரவாதியோட அசிஸ்டன்ட்டும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்ப போறாங்கல்ல அந்த கோயிலுக்கு. அதனால அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேக்குது, நீ இங்கே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தி வச்சிருக்கான். அதை எடுத்துட்டு போறான். வெளியில தான் பார்த்தா 4-5 மந்திரவாதிங்க இருக்காங்க. ஏற்கனவே வெளியில மந்திரவாதியோட மத்த ஆளுங்களும் நிக்கிறாங்க. ஒரு 20 பேர்கிட்ட வந்த ஆளுங்களா. ஒரு பயங்கர சண்டை நடக்குது. எல்லாவளுமே பறந்து பறந்து செம்மையா சண்டை போடுறாளுங்க. இவங்களும் சலைச்சவங்க இல்ல, இவங்களும் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பயங்கரமா சண்டை நடந்தாலும் 20 பேரை 5 பேரால சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் தானே. முதல்ல ரொம்ப வேகமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்குறாங்க, கத்தியால கிழிக்கப்படுறாங்க, ஒவ்வொருத்தரா வரிசையா வெட்டப்படுறாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேரா சாகுறாங்க. கடைசியில அந்த அசிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கான். அவனை சங்கிலியில கட்டி போட்டு அவனையும் வெட்ட போறாங்க. அப்ப இந்த சூனியக்காரி, நீங்களாம் அறிவே இல்லாதவங்கடா, நீங்க எல்லாருமே சாகுறதுக்கு காரணம் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இதை கேட்டுட்டா போல டப்புன்னு கதவை திறந்து வெளியில வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எல்லாமே ஏன் தப்பா அப்படின்னு கேக்குறா. சூனியக்காரி இளவரசியை பார்த்துட்டா, உனக்கு யாருமே சொல்லலையா, பாவம் பாணி, உனக்கு யாருமே உன்னோட சாபத்தை பத்தி சொல்லலையா, நீ யாரெல்லாம் நேசிக்கிறியோ உன்னை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லுது. சூனியக்காரி ஹீரோயின் கிட்ட பக்கத்துல வந்து, உனக்கு கஷ்டமா இருக்கா, கஷ்டத்துல வாடுறியா, அப்புறம் எதுக்கு பிறந்த, யாருக்குமே நீ தேவையில்ல, நீ செத்தா மட்டும் போதும், எல்லாரும் வாழ்வாங்க, நீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேளே. அப்படியே சூனியக்காரி ஹீரோயினை கொல்ல சொல்ல கரெக்டா நேரம் மந்திரவாதி வந்துட்டாரு. அவங்க ஆளுங்களா செத்து கிடக்கிறத பார்த்துட்டு கத்தி எடுத்துட்டு ஹீரோயின் மனைவி பாதுகாப்பா நிக்க, நீங்க தயவு செஞ்சு இங்கிட்ட இருந்து போயிருங்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சூனியக்காரி சொல்லுது. இந்த மந்திரவாதியா சூனியக்காரி ரொம்ப மரியாதையா தான் பேசுறா.
அந்நேரம் அந்த அசிஸ்டன்ட் வேற சங்கிலியை உடைச்சிட்டு அவனோட பெரிய கத்தி இருக்கும்ல அதை வச்சு தடுத்துட்டு நீங்கள் ஹீரோயினை கூட்டிகிட்டு போங்க இவங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மந்திரவாதி அனுப்பி வைக்கிறான். அவரும் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாரு. இங்கே அசிஸ்டண்ட்டால் சமாளிக்க முடியல, ஏகப்பட்ட பேர் இருக்காங்கல்ல, அவனை கத்தியாலே குத்திட்டு போகிறாங்க. சூனியக்காரி அவனை கிராஸ் பண்ணி போகும்போது டப்புன்னு அவன் சூனியக்காரி காலை பிடிக்க பக்கத்தில் இருந்த அடியாள் கிட்ட கத்தியை வாங்கி அவன் மேலே ஒரு சீவிடுது. அப்புறம் அப்படி இந்த பக்கம் மந்திரவாதியை பார்த்தா ஹீரோயினை கூட்டிகிட்டு ஓடிட்டு இருக்காரு. நிறைய பேர் சுற்றி பின்னாடியே ஓடி வராங்க. அப்புறம் ஒரு பள்ளத்தில் போய் ஒழிஞ்சுக்கிட்டாரு. சூனியக்காரியும் என்ன ஆனாலும் இன்னைக்கு இளவரசியை பிடிச்சே ஆகணும்னு சொல்லி இருக்கு. மந்திரவாதி ஹீரோயின் கிட்ட மெதுவா நான் சொல்றத நல்லா கேளுமான்னு அவர் ஒரு புக் வச்சிருக்காருல, புக் ஆஃப் பேனிஷ்மெண்ட் ஒரு புக்கு, அதை கொடுத்து இதை நீ நான் சொன்ன கோயிலுக்கு கொண்டு போயிரு, நீ தான் சாபத்தை போக்கணும் அப்படின்னு சொல்ல அவர் இருந்துட்டு ஏன்பா நான் மட்டும் செத்தாலே எல்லாம் சரியாயிருமேன்னு சொல்றா, நீ அப்படிலாம் நினைக்க கூடாது, நீ வாழணும், நீ வாழ்ந்து அந்த சாபத்தை உடைக்கணும்னு சொல்லி நான் அந்த பக்கமா போய் அவங்களெல்லாம் தசை திருப்புறேன், நீ இந்த பக்கமா ஓடிடுன்னு சொல்றாரு. அவளுக்கு கொஞ்சம் அழுகையா தான் வருது. அப்புறம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா, ஆனாலும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரு. அவர் ஓடுறத பார்த்தோன்னே அந்த அடியாள் பொண்ணுங்களாம் அவரை துரத்த இவ இந்த பக்கமா ஓடுறா. ஆனாலும் இவ 2 அடியாள் பொண்ணுங்க கண்ணில் மாட்டிக்கிட்டா. அதுங்க இவளை துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க. குட்டி கத்தி மாதிரி வச்சிருக்காளுங்க, அதை வச்சு வீசுறாளுங்க, அம்பு வீசுறாளுங்க. இருந்தாலும் தப்பிச்சு மந்திரவாதி ஓடிட்டு தான் இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு சின்ன கத்தி அவரோட காலில் விழுந்துருச்சு. அதுக்கு மேல அவரால் ஓட முடியல, அங்கே விழுந்துட்டாரு. அப்ப அந்த சூனியக்காரி வந்து இளவரசி எங்க இருக்கான்னு கேட்க மந்திரவாதி சொல்ல மாட்டேங்கிறாரு. அவ உயிர் வாழணும்ன்றது தான் விதி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த சூனியக்காரி எந்த விதியை பத்தி பேசுறீங்க, கீழே உள்ள மக்கள் மேல ஏறி ஏறி மிதிச்சு போறாங்களே அந்த மாதிரி விதியை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு என்னமோ சொல்லுது. என்னன்னு ஒன்னும் புரியல. அப்ப மந்திரவாதியும் நீ இப்பெல்லாம் ஆனதுக்கு காரணம் நான் தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து தண்டனை அனுபவிப்போன்றாரு. என்ன விஷயம் என்னெல்லாம் தெரியல. அப்ப பக்கத்துல இருக்க அடியாள் பொண்ணு கிட்ட சூனியக்காரி கத்திய வாங்கி டபக்குன்னு மந்திரவாதி வயிற்றிலே குத்திருச்சு. நீங்க பண்ணதுக்கு இதுதான் தண்டனை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. போச்சா இவரையும் குத்திட்டாங்களா. அப்படி ஹீரோயினை பார்த்தா அங்க ஓடிட்டு இருக்கா. ஹீரோ வேற படகுல போறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு காட்டுல தானே சுத்திட்டு இருந்தான். இந்த இடம் வழியா தான் வர்றான் போல. அவன் வேற 2-3 பொண்ணுங்க யாரையோ துரத்துறாங்கன்றத பாக்குறான். ஆனாலும் டிக்கெட்டை பார்த்துட்டு சரி நம்ம போவோம்னு கிளம்பிட்டான். அங்க ஹீரோயின் வேக வேகமா ஓடிட்டு இருக்கா. பின்னாடி இருந்துட்டு அம்பெல்லாம் விடுதுங்க. எப்படியோ எஸ்கேப் ஆகி கீழெல்லாம் விழுந்து எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கா. அப்போ ஒரு கட்டத்துல பார்த்தா அதுக்கு மேல ஓட வழி இல்லாம பள்ளம் வந்துருச்சு. அவளை வேற 4 பொண்ணுங்க துரத்திட்டு வந்திருப்பாங்க. ஒரு அடியாள் பொண்ணு அம்பு எடுத்து விட போறா. ஹீரோ வேற போல அங்கதான் ஒளிஞ்சு நின்று பாக்குறான். அவன் ஹீரோயின் மூஞ்சையும் பார்த்துட்டான். கரெக்டா அம்பை விடையும் வேகமா போய் குறுக்க விழுந்துட்டான். அம்பு அவன் மேல பட்டு அங்கே கீழே விழ ஹீரோயினும் அவனை பாக்குறா. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோ தானு. அவளுக்கு அப்படி ஒரே வருத்தமா இருக்கு. அவனையே பார்த்துட்டு இருக்க இன்னொரு அம்பை ஹீரோயின் மேலேயும் விட்டுட்டாளுங்க. அவ அப்படி பின்னாடி பள்ளம் இருந்துச்சா அதுலே போய் விழுறா. பள்ளத்துல வேற ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா. அவ விழுந்த அடுத்த நிமிஷம் அந்த தண்ணி எல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அவ வேற தள்ளாடி பாக்குறா. வெளியில வரவே முடியல. உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்படியே எபிசோட் முடியுது. சீரீஸ் ஸ்டார்டிங்ல ஹீரோயினை கொண்டுட்டாங்களா இல்ல அவங்க பொழைச்சாங்களான்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.